செய்வீங்களா? சில நேரங்கள பூரி பஃப் ஆகாது, கிறிஸ்பி இருக்காது, எண்ணெய் அதிகம் குடிக்கும். ஆனா ஒரு சிம்பிள் ட்ரிக் தெரிஞ்சா பூரி சூப்பர் கிறிஸ்பி ஆகும். அந்த ட்ரிக் என்ன தெரியுமா? பூரி மாவுல கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்க வேண்டும். இந்த கிறிஸ்பி பூரி செய்ய கோதுமை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு, உப்பு, கொஞ்சம் எண்ணெய், தண்ணீர். முதல்ல கோதுமை மாவோட அரிசி மாவு சேர்த்து உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கலக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியான மாவாக பிசைய வேண்டும். மாவை 10 முதல் 15 நிமிஷம் மூடி வைக்க வேண்டும். இது கிறிஸ்பி பூரி ரகசியம். அதுக்கப்புறம் சிறிய உருண்டைகளாக செய்து பூரி மாதிரி பரப்ப வேண்டும். இப்போ காய்ந்த எண்ணெயில பூரிய போட்டு 2 பக்கமும் கோல்டன் கலர் வரும் வரை வறுக்க வேண்டும். அரிசி மாவு சேர்த்ததால் பூரி நல்லா பஃப் ஆகும், கிறிஸ்பியா இருக்கும், எண்ணெய் குறைவாக உறிஞ்சும். அதனால் பூரி செய்யும் போது கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து பாருங்க. உங்கள் பூரி இன்னும் கிறிஸ்பி ஆகும். சின்ன சீக்ரெட் தான், ஆனா பூரி டேஸ்ட் லெவல்வே மாற்றும்.